ஹனுமன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? பக்தி, பலம், ஒரு வானரக் கடவுள் அப்படிதானே? ஆனா நாம பாக்குற இந்த உருவத்துக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இருக்கு. டாக்டர் கே. பார்வதிகுமார் அவங்களோட ஒரு அற்புதமான நூலை வச்சு ஹனுமனோட உண்மையான ரகசியத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஆமா, இந்த உருவம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான். ஆனா நம்ம வழக்கமா கேக்குற கதைக்குள்ள இன்னொரு ஆழமான கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இன்னைக்கு தேடி பார்க்கலாம். அப்போ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, உண்மையில ஹனுமன் யாரு? நம்ம கேக்குற கதைகளையெல்லாம் தாண்டி அவரோட அசல் தத்துவம் என்ன? சரி, முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஹனுமன் ஏன் ஒரு வானர உருவத்துல இருக்கார்? இதுக்கு பதில் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. இந்த நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹனுமன் ஒரு காம ரூபி. அதாவது அவர் ஒரே உருவத்துல கட்டுப்பட்டவர் கிடையாது. தன்னோட யோக சக்திய வச்சு அவர் நினைச்சா எந்த உருவத்தையும் எடுக்க முடியுமாம். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ ஏன் வானர உருவம்? பாருங்க, இந்த மேற்கோள் அழகா விளக்குது. அது அவரோட விருப்பமே தவிர அவரோட எல்லை கிடையாது. சொல்லப்போனா குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே அவர் இந்த உருவத்தை விரும்பி ஏத்துக்கிட்டாருன்னு இந்த நூல் சொல்லுது. சரி, ஹனுமன் எவ்வளவு பழமையானவர்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அவரை ஒரு பிரபஞ்ச காலக்கோட்ல வச்சு பார்க்கலாம். இது நிச்சயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் பாருங்க. இந்த மூல நூலின்படி நம்ம பூமியில மனுஷங்களோட கதை 18 மில்லியன் வருஷம் பழமையானதாம். இத மூல இனங்கள்னு சில பெரிய காலகட்டங்களா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு. இப்ப இந்த காலக்கோட பாருங்க, இது இராமாயணத்துக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. ஹனுமன் 3வது மூல இனமான லெமோரிய இனத்தை சேர்ந்தவர். இராவணன் 4வது இனமான அட்லாண்டியன் இனத்தையும், ராமர் நாம இருக்கிற 5வது இனமான ஆரிய இனத்தையும் சேர்ந்தவங்க. அப்போ பாத்துக்கோங்க, ஹனுமன் மத்தவங்கள விட எவ்வளோ பழமையானவர்னு. அப்போ ராமாயணங்கிறது வெறும் ஒரு போர் கதை இல்ல, அது மனுஷங்களோட வெவ்வேறு பரிணாம வளர்ச்சி நிலைகளுக்கு நடுவுல நடந்த ஒரு மோதல். 3வது இனமோ 5வது இனமோ ஒன்னு சேர்ந்து 4வது இனத்தோட தவறான சக்தி பயன்பாட்டை தோற்கடிச்ச கதை தான் அது. சரி, இப்ப ஹனுமனோட அந்த பிரம்மாண்டமான செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான குறியீடு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நூல் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹனுமான் ராமாயணத்துல மட்டும் இல்ல, மகாபாரதத்திலயும் ஒரு முக்கிய பாத்திரமா வர்றாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? இறை அவதாரங்களுக்கு உதவி செய்யறது அவரோட ஒரு தொடர்ச்சியான பணி. இப்ப நாம இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நல்ல கவனிங்க. இந்த நூல் ராமாயணத்தை ஒரு யோக உருவகமா பாக்குது. எப்படின்னா, இலங்கைங்கிறது நம்ம உடம்பா, அதுல சிறைப்பட்டிருக்கிற சீதை, ஆசைகள்ல சிக்கி தவிக்கிற நம்ம ஜீவாத்மா. ராமர் தான் பரமாத்மா. அப்போ ஹனுமன் யாரு? அவர்தான் இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்னு சேர்க்கிற பாலம், அந்த ஆசிரியல் தத்துவம். சரி, இப்போ பிரபஞ்ச பார்வை, காவிய பார்வை இதையெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ளேயே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஹனுமான்ங்கிற அந்த தத்துவம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, ஹனுமன் வெளியில இருக்கிற ஒரு உருவம் மட்டும் இல்ல, அவர் நமக்குள்ள பிராணன், அதாவது உயிர் சக்தியா நம்ம மூச்சு காத்தா இருக்காராம். இப்ப பாருங்க, இந்த கருத்து நமக்கும் எவ்ளோ நெருக்கமாயிடுச்சு. சத்குருன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த நூல் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. சத்குருனா வெளியில இருக்கிற ஒரு ஆள் மட்டும் இல்ல, நமக்கு உள்ள இருந்து வழிகாட்டுகிற ஒரு தத்துவம். ஹனுமன் தான் அந்த உள் வழிகாட்டியோட குறியீடு. இந்த அகப்பயணத்தை நாம எப்படி செய்யறது? இந்த படிகளை பாருங்க. நாம நம்ம மூச்சுல, அதாவது பிராண சக்தியில கவனம் வைக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆசிரியர் தத்துவம், அதாவது ஹனுமன் வெளிப்படுவார். அவர்தான் நம்ம ஜீவாத்மாவான சீத்தைய பரமாத்மாவான இராமர் கிட்ட திரும்பவும் கொண்டு போய் சேர்ப்பார். சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஹனுமான்கிற இந்த பெரிய ஆற்றலோட நாம எப்படி கனெக்ட் பண்றது? அதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகளை இப்ப பார்க்கலாம். இந்த நூல்ல சில விஷயங்களை சொல்றாங்க. ஹனுமன் வழிபாட்டுல பயன்படுத்துற ஆரஞ்சு நிறம் நம்ம சூக்ஷ்ம உடலை தூண்டி நெகட்டிவ் எண்ணங்களை விரட்டுமா. செவ்வாய்க்கிழமை இந்த ஆற்றலோட ரொம்ப தொடர்புடைய ஒரு நாள். அவரை வழிபடும்போது தடைகள் விலகி மன உறுதி அதிகமாகும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இணைப்பு இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட புனிதமான ஒலி மூலமா அவரோட இணையறதுதான். அது என்ன ஒலியா இருக்கும்? பதில் இந்த நம்பர்ல தான் இருக்கு, 52. இது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? வேத எண் கணிதப்படி ரா மாங்கிற மந்திரத்துல ராவோட எண் 2, மாவோட எண் 5. இத வலதுல இருந்து இடது பக்கம் எழுதுனா 52 வரும்.
இந்த 52ங்கிற எண் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற எல்லா மூல ஒலிகளையும் குறிக்குதாம். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு ஆழமான கணக்குது. இந்த மேற்கோள பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. இந்த பூமியில ராமாங்கிற ஒலி கேக்குற வரைக்கும் நான் இங்கே இருந்து எல்லாருக்கும் உதவி செய்வேன்னு ஹனுமன் சொல்லியிருக்கார். ஆக இந்த முழு விளக்கத்திலையும் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹனுமன்கிறது வெறும் ஒரு கடவுள் உருவம் இல்ல, அவர் நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம். இது நம்மளையே நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நம்ம வாழ்க்கையில நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போற அந்த பாலங்கள் எது? அது உங்க வேலையா இருக்கலாம், உங்க உறவுகளா இருக்கலாம், இல்ல உங்க நம்பிக்கையா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.